மாநில சுயாட்சி சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இவர்கள். கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு போனது அன்னை இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான். அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம், புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர் நேசன் ஏன் அந்த கல்வி திட்ட குழுவில் இருந்து வெளியே வந்தார்? இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார். புதிய கல்விக் கொள்கையை கல்வியிலே ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்ன? நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. 8 வயதில் தான் தன் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கிறது. ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே 8 வயதிலே அது பொது தேர்வை எழுத சொல்கிறது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 3ஆம் வகுப்பு பொது தேர்வு, பொது தேர்வு என்று எழுது. எப்படி இருக்குது பாருங்க. கல்வியிலே சிறந்த நாடு 8 வயசில் 1ஆம் வகுப்பு சேர்க்குது. இது 8 வயசில் பொது தேர்வை எழுத சொல்லுது. எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை. எவ்வளவு கேவலம் பாருங்க. திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான். எப்படி கொடுப்பான்னு தெரியுமில்ல? திரைப்படத்துறைக்கு எங்க அப்பாவுடைய முதல் மரியாதைக்கு படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க. பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ், நாம ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப என் நேஷனல் என்னாச்சு? இப்ப அந்த முழக்க